Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி, தட் இஸ் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக என்ன அப்படின்னா, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இட் இஸ் நாட் ஒரிஜினலி ஆடட் இன் தி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஜனவரி 26, 1950 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டே தான் நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்கான எந்த ஆர்டிகல்ஸுமே அதில் இருந்திருக்காது. இட் இஸ் ஆடட் பை தி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. ஸோ இந்திரா காந்தி பீரியட் அப்போ ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி வந்திருக்கும். நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இன் 1975லேருந்து 74 வரைக்கும். ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்திருக்கும், கலவரங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதன் விளைவாக மக்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் வந்து இருக்கு அதை தெரிவிக்கிறதுக்கு மக்கள் வந்து அதை அறிந்து செயல்படணும், அதுக்காக ஆட் பண்ணப்பட்டது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல 1976ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது ஸ்டேட் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து மக்களுடைய வெல்ஃபேருக்காக என்னென்ன பாலிசிஸ் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் குடிமக்களுக்கு என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்குன்னு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 டியூட்டிஸ் இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எஸ்ட்வெல் யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான், இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா அங்கேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆரில் இட் இஸ் நாட் மென்ஷன்ட் அஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் தி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ அதே மாதிரி எல்லா கண்ட்ரியுமே ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறது மாதிரி ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன்லையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஎஸ்ஏ, ஜெர்மனி, கேனடா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்தோம்னா அவங்களோட கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த கமிட்டியின் அடிப்படையில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ 1976ல் இந்த இன்டர்னல் எமர்ஜென்சி, அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி நடைமுறையில் இருக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணலாம் அதுக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட் மஸ்ட் ஹாவ் எ செப்பரேட் சாப்டர் இன் கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷனில் ஒரு செப்பரேட் சாப்டர் ஆட் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகிள்ஸ் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கருத்துக்களை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு 1976ல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்முடைய கான்ஸ்டியூஷன் பார்ட் 1 இட் இஸ் சேயிங் அபவுட் தி யூனியன் டெரிட்டரிஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். மூன்றாவதாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்னென்ன அடிப்படை உரிமைகள் நம்முடைய நாட்டின் குடிமக்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது மக்களுக்காக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதை சொல்லக்கூடியது தான் என்னது டிபிஎஸ்பி. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பார்ட் 4A ஆட் பண்ணி அதில் ஒரு ஆர்டிகிள், இப்போ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுலேயே பார்ட் 4 செப்பரேட் பார்ட் ஆட் பண்ணி அதில் ஒரே ஒரு ஆர்டிகிள் மட்டுமே ஆட் பண்ணியிருப்பாங்க 51A. அந்த 51Kல வந்து ABCD EFGH அப்படின்னு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 8 ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் 5 ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த 3 ப்ரொவிஷன்ஸை காங்கிரஸ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், பார்லமெண்ட் ஷுட் ப்ரொவைட் பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட். இப்போது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணும்போது
மக்கள் என்ன பண்ணணும், அந்த அடிப்படை கடமைகளை பின்பற்றணும். பின்பற்றலைன்னா பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், பெனால்டி, அதாவது அவங்களுக்கு பெனால்டி போடலாம். பெனால்டி போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி சட்டங்கள் வந்து பாராளுமன்றம் இயற்றலாம் அப்படின்னு சுரன் சிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நாட் கொஸ்டின்ட் ஆன் எனி கோர்ட், அதாவது இப்படி கொண்டு வரக்கூடிய பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை குடிமக்கள் ஃபாலோ பண்ணலைன்னா பெனால்ட்டி இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக சட்டங்கள் பாராளுமன்றம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரக்கூடிய சட்டங்களை கோர்ட் எந்த கோர்ட்ல என்ன கூடாது, குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக கோர்ட் என்ன பண்ணக்கூடாது, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாது, அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லக்கூடாதுன்னு இந்த சுரன் சிங் கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஆஃப் பேயிங் டாக்ஸஸ், அதே மாதிரி மக்கள் வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க, அதை ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாக கொண்டு வர வேண்டும்னு சுரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 8 ரெக்கமெண்டேஷன்ஸில் 5 ரெக்கமெண்டேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு 5 ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட ஆட் பண்ணி இந்த பார்ட் 4A 51 ஆர்டிகிள் கீழே ABCD ஏலேருந்து J வரைக்கும் ஆர்டிகிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இன் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. ஸோ இப்போ அந்த 10 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு அபைட் கான்ஸ்டியூஷன், நேஷனல் ஃபிளாக் அண்ட் அந்தம், அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன பண்ணணும்னா கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய நேஷனல் ஃபிளாகு, ஆந்தம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா மதிக்கணும்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 51A. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோபல் ஐடியாஸ் ஆஃப் இந்தியன் ஸ்ட்ரகிள், அதாவது நம்மளுடைய நாடு வந்து இண்டிபெண்டன்ஸ் அடையும் போது நிறைய நோபல் ஐடியாஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போற்றி என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அந்த நோபல் ஐடியாஸை சொல்லக்கூடியது தான் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் சவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, அதாவது நம்மளுடைய நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, இன்டெகிரிட்டி, ஒருங்கிணைப்பு, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பேணி பாதுகாக்க வேண்டும். நெக்ஸ்ட் டிஃபெண்ட் த கண்ட்ரி, இப்போ நம்முடைய நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்மோனி, பிரதர்ஹுட், உமன் டிக்னிட்டி, அதாவது ஒரு மக்களிடையே ஒரு ஹார்மோனியா இருக்கணும், ஒரு சகோதரத்துவம் இருக்கணும், பேணி காக்கணும். அதே மாதிரி விமன் டிக்னிட்டி, அதாவது விமனை இழிவுபடுத்தக்கூடிய எந்த செயலிலுமே என்ன பண்ணக்கூடாது, குடிமக்கள் வந்து ஈடுபடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் காம்போசிட் கல்ச்சர். ஸோ நம்மளுடைய கண்ட்ரி எடுத்தோம்னா நிறைய ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் காம்போசிட், ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்தோம்னா டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன மதிச்சு என்ன பண்ணணும், அதை வந்து எல்லாரும் ஒற்றுமையா மதிச்சு அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் காம்போசிட் கல்ச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் என்விரான்மெண்ட்னு சொல்லும்போது இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய லேக்ஸு, பாண்ட்ஸு, வைல்டு லைஃபு, சி, ஓஷன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி, ரிஃபார்ம், அதாவது அறிவியல் உணர்ச்சியை வந்து என்ன பண்ணோம்னா பெருக்க வேண்டும். அறிவியல் உணர்ச்சியில ஈடுபட்டு ஒரு மனிதத்துவமா இருக்கணும். அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி, கேள்வி கேட்டு நம்மளே என்ன பண்ணணும், ஒரு ரிஃபார்ம்ஸ். ஸோ தாழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி அறிவியல் பூர்வமாக நம்ம வளர்ச்சி பெற்று என்ன பண்ணணும், ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அவாய்டு வயலன்ஸ், அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ், அரசுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதில் எதுவும் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை எதுவும் அழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவாய்டு வயலன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ், கலெக்டிவ் ஆக்டிவிட்டி லீட்ஸ் டு அச்சீவ்மெண்ட், அதே மாதிரி எல்லா ஸ்பியர்ஸ்லையுமே நம்ம எல்லா கோணங்களிலும் நம்ம ஒரு எக்ஸலன்ஸாக இருக்கணும். இப்போ எக்ஸலன்ஸ் போகிற பாதையில நம்ம பயணிச்சு என்ன பண்ணோம், ஒரு கலெக்டிவ் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ஒருங்கிணைச்சு நாட்டுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா பாடுபட வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் ஜே கே,
ஸோ இந்த ஆர்டிக்கிள் ஏலேருந்து ஜே வரைக்கும் தான் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. கே வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா 6 to 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எஜுகேஷன் கொடுக்கணும். அது பேரண்ட்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 51A கே. தேங்க்யூ.